ராசிகாரகன். ராசிகாரகன் சந்திரன். நீ பிறக்கும் பொழுது எந்த வீட்டில் சந்திரன் வீற்றிருக்கிறாரோ இந்த ஜன நேரத்தில் அதுதான் உன் ராசி. இப்போ அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் பிறந்தாலும் அவர் அப்போ வந்து சந்திரன் வந்து விருச்சிகத்தில் இருக்காரு. ஓகேயா? அடுத்தது திசா புக்திகள்னு சொல்றோம் இல்லையா? திசா புக்திகள் மாறிட்டே இருக்கும். இப்போ அனுஷ நட்சத்திரத்தில் பிறக்கிற ஒருத்தனுக்கு அந்த பிறக்கிற நேரத்தை வச்சு இதெல்லாம் கணக்கிடும் பொழுது இதெல்லாம் பேசிக்ஸுமா நான் சொல்றதெல்லாம் இதெல்லாம் ஈஸியாக நீ படிச்சுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி இதுதான் நம்ம வந்து கோச்சார பலன்னு சொல்றோம். கோச்சார பலன் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி அமையாது. மகாத்மா காந்தி, a man who led a nation without an army, single man, no army. புரிஞ்சுதா? புரியுது. உலகம் அனைத்தும் மனித குலம் போற்றி வணங்கிய ஒரு மாமனிதர். வணக்கம் நேயர்களே, டாக்டர்.C.K.Nandagopalan யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். சார், நான் டேரக்டாக கொஸ்டின்கே வரேன். ஆல்ரெடி நம்ம அஸ்ட்ராலஜி பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ஓகேவா? இப்போது இந்த தசா புத்தின்னு சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இப்போ இந்த அஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து கணிச்சிடுறாங்கல்ல சார், உங்களுக்கு இந்த டைமில் வந்து இந்த மாதிரியான ஒரு மேஜர் ஃபங்க்ஷன் வரும், இல்லை இந்த மாதிரியான மேஜர் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும், இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்லாம் வந்து கணிச்சிடுறாங்க இல்லை சார்? அப்போது இந்த உடல் ஆரோக்கியத்தில் இந்த ஜோதிடத்தோட பங்கு என்ன சார்? நீங்கள் முதல்ல முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அமிர்தான்னு இருக்கீங்கல்ல, நீங்கள் ஒரு 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 பர்டிகுலர் டேட்டில் பிறந்திருப்பீங்க, கரெக்டாக? அதுக்கப்புறமா ஒரு சிறுமி பருவம், சைல்டுஹுட் வந்து, அடோலசன்ஸ் வந்து, அடல்ட்ஹுட் வந்து, மிடில் ஏஜ் வந்து, அப்புறம் ஓல்டேஜ் வந்து, எவ்வளோ நாள் நீங்கள் ஒரு 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னா 100 வருஷம் வாழ்ந்து மறைஞ்சிருவீங்க. இது புரியுது இல்லை? புரியுது. அதில் நீங்கள் வேரியஸ் ரோல் வருவீங்க. முதல்ல ஒருத்தருக்கு மகளாக இருப்பீங்க, அப்புறம் ஒருத்தருக்கு மனைவியாக இருப்பீங்க. ஆமாம். மனைவியாக இருந்தாலும் நீங்கள் மகள் தான். ஆமாம். அப்புறம் சில குழந்தைகளுக்கு தாயாக இருப்பீங்க. அதுக்கப்புறமா ஒரு காலகட்டம் போய் உங்கள் குழந்தைங்க கல்யாணம் ஆகி அதுங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கெல்லாம் அம்மம்மாவாக இருப்பீங்க, பாட்டியாக இருப்பீங்க. இந்த மாதிரி உன்னோட ரோல்ஸ் மாறும். ஆனால் உன்னுடைய மனித உடல் ஒன்று தான். ஓகே. கோயிங் த்ரூ த ஏஜ் ஃபேக்டர். ஆமாம் சார், கரெக்டு. ஓகேயா? நீ வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர் கிடையாது, நீ வந்து ஒரு டிபெண்டன்ட் ஃபேக்டர் தான். ஓகே, காட் இட். அதுவும் புரியுது. நம்ம வந்து என்னதான் வந்து நடமாடக்கொள்ள நம்ம இயங்கிட்டு இருந்தாலும் நம்ம வந்து எதை சார்ந்து இருக்கிறோம்? இயற்கையில் அனைத்தும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும். அது மாதிரி தான் உன் உடலும். உயிருடன் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உன் உடல் இயற்கையை சார்ந்திருக்கும். இட்ஸ் நாட் அ இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர் அட் ஆல். சரி, ஓகே, அது எனக்கு புரியுது. இருங்க வரேன். இது புரிஞ்சிச்சுல? ஆமாம். அப்படின்னா அப்படின்னா என்ன? நீ வந்து இயற்கையால் வழிநடத்தப்படுகிறாய். உன் உடல் ஆரோக்கியமும் உடலின் இயக்கமும், உன் மன ஆரோக்கியமும் மனமின் இயக்கமும். அது கூடவா சார்? ஆமாம், பின்ன சந்திரன் மனோகாரகன். புரிஞ்சுதா? புரியுது. அவன் வந்து போய் எங்காவது உன் பிறப்புல ஜாதகத்தில் சொருவிக்கினா நீ மென்டல் பேஷண்ட்டு, பைத்திய ரோகம் சார். என்ன சார்னா அதுவும் இருக்குது இந்த உலகத்தில், பார்த்துருப்பிய மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம். அவன் மட்டும் ஏன் அப்படி ஆனா, நீ மட்டும் ஏன் நல்லாகிற? புரிஞ்சுதா? புரியுது. இப்போ புரிஞ்சுக்கணும்ல? இப்போ என்ன, எப்படி நீ இயற்கையை சார்ந்திருக்கிறாய்? நீ கொண்டாந்து மணி கேட்டல பஞ்சபூதம்னு. பஞ்சபூதத்தின் உருவாக்கம் நீ. இது எப்படி இயக்கப்படுகிறது? ஓகே, அதுதான் அந்த திசா புக்திகள். நீ பிறக்கக்கூடிய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தினால் உனக்கு அமையக்கூடிய குணாதிசயங்கள். நீ பிறக்கும் பொழுது சூரியன் எங்கு வீற்றிருக்கிறாரோ அவர் லக்னாதிபதி. லக்னாதிபதி என்றால் உயிர். உயிர்னா ஜீன், ஜீன்னா மெமரி. நீ என்ன வாழ்க்கை வாழ போகிறான்றத எம்பெடட் சர்க்கியூட்டை எடுத்துன்னு தான் வர. நீங்க டாக்டர் தானே? டாக்டர் தான். அடுத்தது ராசிகாரகன். ராசிகாரகன் சந்திரன். நீ பிறக்கும் பொழுது எந்த வீட்டில் சந்திரன் வீற்றிருக்கிறாரோ இந்த ஜன நேரத்தில் அதுதான் உன் ராசி.
இப்போ அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் பிறந்தாலும் அவர் அப்போ வந்து சந்திரன் வந்து விருச்சிகத்தில் இருக்காரு, செவ்வாயோட வீடு. புரியுதுங்களா? புரியுது. இப்போ நீங்கள் வந்து பூராடத்தில் பிறந்தீங்கன்னா தனுசில் இருப்பார் சந்திரன். தனுசு ராசி ஆகிடும் உனக்கு. அந்த ராசி வீடு இருக்கு இல்லையா, தனுசு இல்லை அனுஷம், அதை பொறுத்து தான் உன்னுடைய உடல் கட்டமைப்பு அனைத்தும் அமையும். நீ எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ வெயிட்டு, உன் கை கால் லென்த்து, உன் விரல் லென்த்து, உன் நெகத்தினுடைய லென்த்து, உன் கண்ணுடைய அமைப்பு எல்லாமே, உன் தலைமுடி. புரிஞ்சிச்சா சார்? நிஜமா ஆச்சரியமா இருக்கு சார் இதெல்லாம். ஆமாம். இப்போ வந்து நிறைய பேர் வராங்க, வந்து என் குழந்தை வளரவே இல்லை, அதுக்கு நல்லா ஹைட் ஆகணும்னா அதுக்கெல்லாம் மருந்து இருக்குதான்னு. அதெல்லாம் மருந்தெல்லாம் கிடையாது. எவனாவது மருந்து கொடுக்குறேன்னு சொன்னான்னா அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். ஓகேயா? ஓகே. இப்போ குரு வந்து ஸ்ட்ராங்காக இருந்து, குரு வந்து நல்ல ஆட்சியிலேருந்து, குரு வந்து நல்ல அமைப்பில் இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஒரு மனுஷனுக்கு அவங்களுக்கு எல்லாம் தொப்பை இருக்கும். அது உடல் அமைப்பு. அது புரிஞ்சுக்கினியா? நீ என்ன டக்கர் அடிச்சாலும் அந்த தொப்பெல்லாம் குறையாது. அப்போ நான் நல்லா இருப்பேனா? அது எனக்கு தெரியாது. ஓகேயா? அடுத்தது திசா புக்திகள்னு சொல்கிறோம் இல்லையா, திசா புக்திகள் மாறிட்டே இருக்கும். இப்போ அனுஷ நட்சத்திரத்தில் பிறக்கிற ஒருத்தனுக்கு அந்த பிறக்கிற நேரத்தை வச்சு இதெல்லாம் கணக்கிடும் பொழுது ஒரு 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 வருஷம் போய் 10-18 வருஷம் சில்லற மாதம், 18 இயர்ஸ் அண்ட் சம் மந்த் சனி மகாதசை நடக்கும். அந்த சனி மகாதசையில் ஒரு ஒரு கிரகத்தினுடைய புக்தி வரும். ஓகே. சந்திர புக்தி, சூரிய புக்தின்னு வரும். அது முடிஞ்ச உடனே புத மகாதசை ஆரம்பிக்கும், 17 சில்லற வருஷம். அது முடிஞ்ச உடனே கேத்து திசை ஆரம்பிக்கும், 6 சில்லற வருஷம். அது முடிஞ்ச உடனே சுக்கிர திசை ஆரம்பிக்கும், 21 வருஷம். அது முடிஞ்ச உடனே சூரிய மகாதசை வரும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் உன்னுடைய உடல்நிலை அமையும். அப்புறம் கோச்சார பலன். குரு வந்து ஒரு வீட்டில் 1 வருஷம் இருக்கும், அதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம். சனி வந்து 2.5 வருஷம் இருக்கும். ராகு கேது 18 வருஷம் இருக்கும். மிச்சம்லாம் சில்லற தான். இதை பேஸ் பண்ணி தான் உன் ஆரோக்கியம் அமையும். இப்போ அஷ்டமத்தில் சனி. இப்போ நீங்கள் அனுஷம் வந்து நீங்கள் விருச்சிகத்தில் இருக்கீங்க. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் வந்து 8வது வீடு. 8வது வீட்டில் சனி வரும்பொழுது உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் அந்த ஜோதிட கலையில் நீங்கள் போய் படிக்கலாம். அதான் நீங்கள் ஜோதிடம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். அப்படியா சார்? இதெல்லாம் பேசிக்ஸுமாக நான் சொல்கிறதெல்லாம், இதெல்லாம் ஈஸியாக நீ படிச்சுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி இதுதான் நம்ம வந்து கோச்சார பலன்னு சொல்கிறோம். கோச்சார பலன் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி அமையாது. அஷ்டமத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் உடல் உபாதைகள் வர வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற கிரகங்களின் அனுகூலம் இருந்தாலும், சனி நீங்கள் பிறக்கும் பொழுது நல்லா ஆட்சி பெற்று இருந்தாலும் சனி உங்களை ஒன்றும் பெருசாக பாதிக்க மாட்டார். மேபி சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கலாம், இல்லைன்னா இல்லை. புரியுதுங்களா? புரியுது. இப்போது சயின்ஸில் இதை எப்படி படிக்கிறாங்க, அதுக்கு அங்கே வருவோம். இது வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸ். ஆமாம். அஸ்ட்ராலஜின்னா சோதிடம். அஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸ்ன்றது என்னது? ஆஸ்ட்ரோனாமிக்கல் சயின்ஸ்லேருந்து எடுத்துன்னு வந்தாங்க முன்னோர்கள். வானியல் படிக்கிறோம் இல்லையா, அந்த வானசாஸ்திரத்தை வந்தது தான் அஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸ். ஆஸ்ட்ரோனாமிக்கல் சயின்ஸை எடுத்து ஆஸ்ட்ரோனாமிக்கல் சயின்ஸ்லேருந்து ஆஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸை டிரைவ் பண்ணுறாங்க. பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதா? புரியுது. ஒரு லீடர் வரான், ஒரு நெப்போலியன் மாதிரி, ஒரு அடால்ஃப் ஹிட்லர் மாதிரி, புரிஞ்சுதா, ஒரு லெனின் மாதிரி, ஒரு ஸ்டாலின் மாதிரி, ஒரு 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 முசோலினி மாதிரி டிக்டேட்டர்ஸ், அந்த மாதிரிலாம் வராங்க. பெரிய பெரிய லீடர்ஸ் வராங்க. ஒரு ஜார்ஜ் வாஷிங்டன், ஒரு மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி, a man who led a nation without an army, single man, no army. புரிஞ்சுதா? புரியுது. உலகம் அனைத்தும் மனித உலம் போற்றி வணங்கிய ஒரு மாமனிதர். இந்தியாவில் மட்டும் இல்லை, 20 வருஷம் எடுத்துக்கினாரு ரிச்சர்ட் அட்டன்பரோ அந்த படத்தை எடுக்கிறதுக்கு. நம்புவியா? 1983 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. 1963 ஆரம்பிக்கிறார். அதுக்கு வந்து அவ்வளோ நாள் தேடுறாரு ஒரு கேரக்டரை, அந்த ரோல் நடிக்கிறதுக்கு. அதுதான் பென் கிங்ஸ்லி செலக்ட் பண்ணுறாரு. அவன் ஒரு டிவி ஆர்டிஸ்ட். அந்த மனுஷன் பிரிட்டிஷ் டிவி ஆர்டிஸ்ட். அவர் நம்ம ஊரில் சீரியல்ஸ் எல்லாம் வருது அந்த மாதிரி. அவனை சப்பளாங்கால் போட்டு கீழே உட்கார வைக்கிறதுக்கு 6 மாதம் ஆச்சு. ப்ராக்டிஸ் பண்ணணும், நீ எக்ஸசைஸ் பண்ணணும். அவங்களாம் கீழே உட்கார மாட்டாங்க, சேர்லேயே உட்காந்து பழகினவங்க. சம்பளம் கொட்டி உட்கார முடியாது அவங்களால, கீழே காலம் அடிச்சு. வெள்ளக்காரனாச்சு அவன், பிரிட்டிஷர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
சயின்ஸ் என்ன பார்க்குறாங்க, சயின்ஸ் எப்படி பார்க்குறாங்க, இதை இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. போருமா? ஒவ்வொரு உயிரணுவும், ஹியூமன் செல்லை பற்றி நம்ம பேசணும்ல, மனித செல்லும் இயங்கிறதுக்கு கமாண்ட் வெளிலேருந்து வருது. ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் செல் function is based on the command which it is receiving from the environment. பார்த்துட்டாங்க. இது எங்கேருந்து வருதுன்னு எப்படி பார்ப்ப? இதுதான் அந்த கதிர்வீச்சுகள். ஓகே. அடுத்தது ஹியூமன் இண்டிவிஜுவல் செல்ஸ், அதாவது ஒவ்வொரு உயிரணுவும், ஒரு மனித செல்லும், each and every human cell produces components required for themselves on their own, not based on your food and nutrition, based on the cosmic wave. போருமா? அங்கே வந்து நின்றுடுது. சான்ஸே இல்லை சார். அப்போ என்ன ஆகும்? கிரகச்சாரங்களின் அடிப்படையிலும் கோச்சார பலன்களின் அடிப்படையிலும் மட்டும்தான் உன் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் அமையும். இந்த மன ஆரோக்கியம் சீராக இருக்க வேண்டும் என்றால் உன் கிரகச்சாரங்களின் ஆதிக்கம் சீராக இருக்க வேண்டும், உன் மனோகாரகம் நன்றாக இருக்க வேண்டும். மனோ ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டு தான் உன் உடல் ஆரோக்கியமும் உடல் உயிரணுக்களின் சீரான இயக்கமும் அமையும். மன ஆரோக்கியம் குன்ற ஆரம்பித்தால் உடல் ஆரோக்கியமும் குன்ற ஆரம்பிக்கும். இதைத்தான் முன்னோர்கள் விதி வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே என்று முடித்தார்கள். வணக்கம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். ஒவ்வொரு விஷயமும் கேட்கும்போது எனக்கு கேள்வியே கேட்க தோணல. எனக்கு இன்னும் சார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் சார் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் வந்து இதை விட யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா.